ப்ளீஸ்மா, எனக்காக கேட்டு வா. மாமாவோட ஆசீர்வாதம் இருந்தா தான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். ப்ளீஸ் வாதி. உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் நான் அப்பா கிட்ட போய் பேசி சாரி கேக்குறேன். போதுமா? போதும். நான் பாட்டுக்கு ரோஷன் காட்டி மாமா ஆசீர்வாதத்தையும் ஆஸ்தியையும் விட்டுணுமா? வீம்பு பிடிக்கிற ஆம்பளை வாழ முடியாது. நான் உன்கிட்ட கோபம் காட்டி என்ன பிரயோஜனம்? என் பேங்க் பேலன்ஸை ஏறும். நீ என் தங்க கட்டி கொஞ்சம் கொஞ்சமா உன்னை செதுக்கி செயினா மோதிரமா பண்ணிக்கணும். சுவாதி மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க வரலா? அண்ணி வா. ஸ்வாதி உள்ள வாங்களே. வரேன். என்னங்க வாங்க. ஏன் இப்படி ஓடி வர? ஒண்ணும் இல்ல, சுவாதி வரா. சுவாதியா? அவன் இங்க வர? மாமா, நீங்க இப்படி கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அவ புருஷனோட வந்திருக்கா. இப்ப பார்த்து அவ பேசின திட்டினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துரு போகுது. மறக்க முடியுமா? அத வரட்டும். என்ன மாமா அது? நீங்க மறந்துதான் ஆகணும். சுவாதி யாரு? உங்க பொண்ணு தானே? அவ வரா. வா ஸ்வாதி. மாமா வணக்கம். மாமா அப்பா, எங்க நீங்க என்கிட்ட பேசிடுவீங்களோன்னு பார்த்தேன். நீங்க பேசல. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன். மனுஷன்னா கோவம் இருக்கும், அப்பானா கோவம், கோவம்னா அப்பா. அதான் ட்ரேட்மார்க். அப்பா, நான் தப்பு பண்ண என்கிட்ட பேசல, ஓகே. அண்ணா, உங்க மாப்பிள்ளை என்னப்பா பண்ணாரு? வந்தது உன்னோட தானே? என் புருஷன் என் கூட வராம தனியாவா வருவாரு? அப்பா, இங்க நீங்க, அம்மா, அண்ணி, என் புருஷன் எல்லாரும் இருக்கீங்க. உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன்ப்பா, அன்னைக்கு நான் பேசினது கொஞ்சம் அதிகம்தான், இல்லைன்னு சொல்லல. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. நான் அப்படி பேசினேன்னா அதுல இருக்கிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நீங்க பேசினது என் வாழ்க்கைய பத்தியோ என் புருஷனோட வாழ்க்கைய பத்தியோ இல்ல, என் நாத்தனாரோட வாழ்க்கைய பத்தி. அதுல தலையிட எனக்கே எந்த உரிமையும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு பேசின பேச்சுல உங்க தங்கச்சி பாசம் தான் அதிகமா தெரிஞ்சுது. ஆனா உங்க கோவத்தாலேயோ ஏன் கோவத்தாலேயோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுப்பா. அதனாலதான் நான் அப்படிலாம் பேச வேண்டியதா போச்சு. இப்ப இந்த விளக்கத்தை சொல்றதுக்காக நான் இங்க வரல. ஆர்கே கோவக்காரன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஆனா கெட்டவருன்னு யாருமே சொன்னதில்லை. அந்த வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசினேன். இப்ப கூட காதல் கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வரல. உங்ககிட்ட நான் அன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிட்டேன், அதுக்கு தான்ப்பா மன்னிப்பு கேட்க வந்தேன். இப்ப கூட ஈகோ விட்டு கொடுக்காம தான் பேசுற. பேசுறது யாருப்பா? ஆர்கேவோட பொண்ணாச்சே. சபாஷ். என் பேரை வச்சு என்ன மடக்கறியா? மடக்கலப்பா. சின்ன வயசுல நான் உங்களை எத்தனை வாட்டி எட்டி வச்சிருப்பேன். அது மாதிரி நினைச்சு என்ன மனசார மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னங்க ஓகே, என் மகளை நான் மன்னிச்சிட்டேன். தேங்க்ஸ்பா. ஆனா அர்ச்சனா கல்யாணத்தை என்னால என்னைக்கு ஏத்துக்க முடியாது. என்னங்க
மாமா சொன்னதுதான் கரெக்ட். மனிஸ்டர்ல வந்த வேலை முடிச்சு வா போலாம். வரேன்க்கா. வா ஸ்வாதி. வரங்க. வா. அண்ணி, நீங்க மட்டும் அர்ஜுன் கிட்ட போய் அர்ச்சனா விஷயத்துக்கு பார்க்க சொல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல ஸ்வாதி. வரேன். ஸ்வாதி வந்துட்டேங்க. இப்படி கவுத்துட்டாலே. யார் கவுத்தா? அந்த ஸ்வாதி தான். இதுல தேங்க்ஸ் வேற சொல்றா. நான் சொன்ன பிளான்ல அவ ஆர்கேக்கு எதிரா போய் இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அப்பாவே திட்டினா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்ப என்ன, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாகி பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்த்த. கடைசியில திருதுப்புன்னு வீட்டுக்கு வந்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்கன்னு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டா. அவரும் மகளை பிறந்தன்மே மன்னிச்சிட்டாரு. அதானே? ஆமா. அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட மானமோ ரோஷமோ கிடையாது. மனுஷனா அவரு. பொண்ணு ஓங்கி ஒரு அறைய வேண்டாம். விடுவியா? என்ன இருந்தாலும் தான் பெத்த பொண்ணு இல்ல, பாசம் இருக்கு தானே செய்யும். உங்ககிட்ட நான் உனக்கு சொன்னா கோச்சிக்க மாட்டியே. என்ன சொல்லு. எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு ஷார்ப்னஸும் பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கணும். அது நீ இருக்க மாட்டேங்கிற. பைபாஸ்ல போறதுக்கு பதிலா ஊருக்குள்ள பூந்து பூந்து போற. அதான் லேட் ஆகுது. எல்லாத்துலயும் ஒரு ஸ்பீட் வேணும். லேட் இஸ் ஆல்வேஸ் லேட். உன்னால முடியலன்னா சொல்லு, நானும் ரம்யாவும் பாத்துக்கிறோம். என்ன ரம்யா? டே அந்த ஆர்கே நீ ஏமாத்துறதுனால என்ன ஒன்றும் அலட்சியமா நினைக்காத. இந்த அபிராமி நிச்சயமா ஜெயிப்பா. நான் ஆம மாதிரி போனாலும் அந்த முயலை நான் தான் ஜெயிப்பேன். ஏன்டா அக்கா வம்புக்கு போற இப்போ? என்ன பண்ண சொல்ற? இப்படி ஏதாவது சாவி கொடுத்தாதான் அக்கா வண்டி வேகமா போகுது. இப்படி உசிப்பி விடுறதே என் பொழப்பா போச்சு. அதை போய் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன் பாரு. இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்னண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன். என்ன பார்க்கவா? என்னண்ணே, என்ன விஷயம்? என்னத்த தம்பி சொல்றது? ஏன் தான் பெரிய அப்படிலாம் நடந்துக்கிறாரோ தெரியல. அவர் இப்படியெல்லாம் பேசுறவரே இல்லை. என்னாலேயே நம்ப முடியல. இந்த தடவை யாரை திட்டினாரு? திட்டினா கூட பரவாயில்ல தம்பி. தன்மானத்துல கை வைக்கிறாரு. நம்ம இந்திரா இருக்குல்ல, அதான் சாந்தியம்மா பொண்ணு. ஆமா, அதுக்கு என்ன? அந்த பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கார்த்திக் தம்பியும் சாந்தியம்மாவும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த பிரின்சிபாலு உங்க மாமனாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டான். அந்த மனுஷன் கொடுக்குற அட்மிஷனையும் கொடுத்துட்டு உங்க மாமனாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். என் பேரை சொல்லி எப்படி அவன் பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்குவேன்னு வீடெல்லாம் குதிச்சு கலாட்டா பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாக்க பொறுக்குமா கார்த்திக் தம்பிக்கு? உங்க பேரை சொல்லி என் பொண்ணுக்கு அட்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அட்மிஷன் கார்டே கிழிச்சு எரிஞ்சிட்டாருன்னா பாத்துங்க. ஐயோ, அப்போ குழந்தை படிப்பு வீணா போகுமே. இதே தான் எல்லாரும் சொன்னாங்க தம்பி. ஆனா சின்ன தம்பி கேட்கலையே. பாவம், அவர் மனசு ரொம்ப நொந்து போயிருக்காரு. பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற விஷயத்துல சாந்தி அம்மாவும் கார்த்திக் தம்பியும் ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க. இத்தனைக்கும் யாருடைய சிபாரிசு இல்லாம தான் அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கிடைச்சது. அந்த பிரின்சிபலா அட்மிஷன் கொடுத்ததுக்கு பாவம் இவங்க என்ன செய்வாங்க தம்பி? கார்த்திக் தம்பி தான் என்ன செய்யும்? நீங்களே சொல்லுங்க தம்பி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குண்ணே. என் மாமனார் புத்தி ஏன் தான் இப்படிலாம் போதும்னு தெரியல. அண்ணே, அவருக்கு கார்த்திக் சாந்தி மேல எவ்வளவு நாள் கோவம் இருக்கட்டும். ஆனா பாவம் அந்த குழந்தை படிப்பு விஷயம் தெரிஞ்சு கூடவா என் மாமா அப்படிலாம் நடந்துக்கிறாரு. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. எனக்கு அதுதான் தம்பி. சரி, நீங்க விடுங்க. கார்த்திக் கிட்ட நான் இதை பத்தி பேசிக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. சரி தம்பி.
ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல டைம் இருக்கு. வா அர்ஜுன். வாடா, எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? இந்திரா ஸ்கூல் அட்மிஷனுக்காக போயிட்டு இருக்கோம். அட்மிஷனுக்கா? அப்ப ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சது, அது என்னாச்சு? சொல்லுங்க, கேக்குறல்ல, என்னாச்சு? தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட எல்லா விவரத்தையும் ராஜுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க அப்பா திருந்தவே மாட்டாரா? அர்ஜுன் ப்ளீஸ் டா. என்ன ப்ளீஸ்? போதும், இப்படி பயந்துட்டே இருக்கிறதுனால தான் அவர் ஏறிட்டே போறாரு. சீப் பிஹேவியர். அவருக்கு அப்படி உன் மேல என்ன கார்த்திக் கோவம்? நீ என்ன கொலையா பண்ணிட்ட? அவர் தான் என்ன தினம் தினம் வார்த்தையில கொண்டுட்டு இருக்காருடா. என் மகளை அவர் பேத்தின்னு நான் சொன்னா இல்ல அவர் சொல்ல சொன்னா? அவர் தான் என்ன தேடி வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காரு. ஏண்டா அவர் பேரை போய் நான் ஸ்கூல்ல சொல்லுவேனா? அதை கூட புரிஞ்சுக்காம அவர் என்ன கத்திக்கிட்டு இருக்காருடா. இதுக்கு மேல அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? கொஞ்சம் கூட ஒரு பேசிக் ஹியூமனிட்டியே இல்ல. டே, உண்மையிலே நீ அவர் பேரை யூஸ் பண்ணியிருந்தாலும் நீ என்ன கொள்ளைய அடிச்சிட்ட? ஐயோ உடுப்பா, அவரை பத்தி பேச நம்மளுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். இப்ப நான் வந்து விஷயத்த நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க இந்து பாப்பாவுக்கு உங்க அப்பா பேரை யூஸ் பண்ணாம நான் அட்மிஷன் வாங்கி தரேன். ஓகேவா? வேண்டாம் அர்ஜுன், மாமாவுக்கு தெரிஞ்சா வீண் விவகாரம் தான் வரும். போதும்க்கா, எப்போ பார்த்தாலும் இதை பாருங்க. நீங்க பயந்த கார்த்திகே கோழா கேட்டாதீங்க ப்ளீஸ். இப்ப என்னக்கா, உங்க குழந்தைக்கு நீங்க அட்மிஷன் ட்ரை பண்றீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். அக்கா, மற்றது எல்லாத்தோடையும் குழந்தையோட படிப்பு முக்கியம். நீங்க இப்படியே வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல எல்லா ஸ்கூல்லயும் அட்மிஷன் முடிச்சிருவாங்க. அப்புறம் குழந்தையோட படிப்பு தான் ஒரு வருஷம் வீணா போகும். அக்கா, நான் சொல்றது தயவு செய்து நல்லா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். அது இல்லடா அர்ஜுன், நீ எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற. ஆனா அதுவே உன்னை பத்தி தப்பா பேசும்படி ஆயிடுச்சுன்னா என் மனசு கஷ்டப்படும்டா. எதுக்கு எங்களாலும் உனக்கு கெட்ட பேரு? எல்லாருக்கும் நல்லவனா வாழணும்னா இந்த உலகத்துல முடியுமா கார்த்திக்? இத பார், 4 பேர் நம்மளை திட்டுற அதே நேரத்துல 4 பேர் நம்மளை வாழ்த்தவும் செய்றாங்க, புரிஞ்சுக்கோ. என்ன திரும்ப திரும்ப ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்காம புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிற வழியை பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சரி, உன் விருப்பம்டா. அது இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, நான் அர்ஜென்ட்டா இந்த டாக்ஸ் ஃபைலை பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு தூங்குறேன், நீ போய் தூங்குமா. நான் வேணா அவரை வர சொல்லட்டுமா? இல்லம்மா, இந்த ஃபைலை அவன் ஹேண்டில் பண்ணதில்லை, எனக்கு தான் தெரியும். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி மாமா. என்னம்மா, ஏன் தயங்கி தயங்கி நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை மாமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா, உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா? என்னை பத்தி சொன்னா நான் என்னைக்குமே கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்களை பத்தி சொன்னாதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. அதுவும் உங்களால எத்தனையோ நன்மைகள் அடைஞ்சவங்கலாம்
உங்களை பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு மாமா. யாருமா என்ன சொன்னாங்க? வேணாம் மாமா, என் வேதனை எனக்குள்ளே இருக்கட்டும். உங்களுக்கும் தெரிஞ்சு நீங்களும் ஏன் வேதனைப்படணும்? இப்போ நீ சொல்லலைன்னா தான் என் மனசு சங்கடப்படும். என்னாச்சு சொல்லு. நீங்க அர்ஜுனுக்கு பாசமா எல்லாம் பண்றீங்க. இருந்தாலும் அவருக்கு உங்களை பிடிக்கல மாமா. ஏனா? இந்திரா ஸ்கூல் விஷயத்துல கார்த்திக் பண்ண தப்ப நீங்க தட்டி கேட்டீங்களா மாமா? இந்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சு அவர் நம்ம வீட்டுக்கு வந்து இது பெரிய விவகாரமா மாதிரி தாம் தும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை அவமரியாதையா பேசினது மட்டும் இல்லாம ஏன் ஆர்கே பேர்ல தான் அட்மிஷன் கிடைக்குமா, என்னாலையும் முடியும்னு கார்த்திக் உஸ்பேத்தி விட்டாரு. அது மட்டும் இல்ல மாமா, தன்னோட சிபாரஸ்ல அட்மிஷன் வாங்கி தரேன்னு கார்த்திகை கூட்டிட்டு போயிட்டாரு. இதை மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்க, அப்பப்பா உங்களுக்கு பிடிக்காதது செய்யறதே இந்த அர்ஜுனுக்கு வழக்கமா போயிடுச்சு. அதெல்லாம் கூட விடுங்க மாமா. இந்த விஷயத்த வேலை மெனக்கிட்டு போய் அந்த அர்ஜுன் கிட்ட சொன்னது யாரு தெரியுமா? யாரு? 30 வருஷம் உங்க உப்பு தின்னு வளர்ந்த ராஜு. உண்மையாவே சொல்றேன்? ஆமா மாமா, உங்களுக்கு விசுவாசமா இருக்க வேண்டிய அந்த வேலைக்காரன் அந்த அர்ஜுனுக்கு விசுவாசமா இருக்காரு. 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய நம்ம குடும்ப விஷயத்த நடு வீதியில அர்ஜுனை பார்த்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அர்ஜுனும் அவர் பேச்சை கேட்டுட்டு என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம நம்ம வீட்டுல வந்து பேசிட்டு போறாரு. ஒரு வேலைக்காரனுக்கு எதுக்கு மாமா அந்த வேலை? இல்லாததும் பொல்லாததும் சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குறதுக்கு தான் நீங்க அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்ல, வேலைக்காரனா மதிக்காம நீங்க அவர் மேல வச்சிருக்க பாசத்தை அவர் தப்பா பயன்படுத்திட்டாரு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இனிமே அவர் அடக்கி வைக்கிறதா நல்லது. இந்த அபிராமி எது செஞ்சாலும் இந்த குடும்ப கௌரவத்துக்கு தான் செய்வா. யாரும் எந்த பழி சொல்லும் உங்களை சொல்றத என்னால தாங்கிக்க முடியாது மாமா. மனசுக்குள்ள இதை மறைச்சு வைக்க தெரியல, அதான் கொட்டிட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இல்ல, நீ எதுவும் தப்பா பேசல. நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன்.